ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்ம கோயில். அப்படியே வந்து நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, தெளிவாக தெரியணும்னு லைட் அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது லைட்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறவங்களுக்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நல்ல ஸ்பாட்டு, நல்ல இடம். ஸ்பாட்டுங்கிறத விட நல்ல இடம்னு சொல்லலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது எங்கள் லைட்டிங் பார்த்திங்கன்னா 2 மொபைலு, அதுதான் வேறு எதுவும் இல்லை. நல்ல வியூ. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா செஞ்சேரி மலையில் இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது கம்பல்சரி வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து அவ்வளோ அழகான ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கோயில். நீங்கள் நிறையா கோயில் போயிருப்பீங்க, இது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க. வந்துட்டு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தென்னை மரம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல வியூ. நைட்டு வந்துடாதீங்க, வண்டி போகிறதா தெரியும், நல்ல வியூ தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டி லைட்டாக தெரியுது, குட்டி குட்டி லைட்டாக எல்லாமே தெரியும் உங்களுக்கு. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிம்மதியாக மனசார முருகன் அப்பன் முருகனை வேண்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்துடுங்க. இது கூகுள் மேப்பில் நீங்கள் செஞ்சேரி மலைன்ட்டு போட்டிங்கனாலே வந்துடும். ஆக்சுவலாக வந்துட்டு மெயினில் தான் இருக்குது, ரொம்ப உள்ள டவர் கிடைக்காது அப்படி இப்படிலாம் இல்லை. மெயினில் தான் இருக்குது. நீங்கள் பல்லடு டு பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கீங்க செஞ்சேரி மலை. வந்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இந்த செஞ்சேரி மலை முருகனை பார்த்துட்டு இங்கே தான் ஜாலியாக உட்காண்ட்ருந்தோம். ஆக்சுவலாக கை தெரியாது, ஏன்னா நல்லா இருட்டு இதெல்லாம் உட்காண்ட்ருந்தோம். உட்காந்துட்டு அப்படியே நல்ல வியூ. ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும். நிம்மதியாக சாமி கும்பிடலாம். ஸோ எப்பயுமே இது மாதிரி நல்ல இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது. நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்ல பாறை, நல்ல வியூ. நல்லா மேலே ஏறி போகிறோம். நம்ம தம்பி சிவா போயிட்டான் ஆக்சுவலாக ஏற்கனவே. மறுபடியும் நினைக்கிறேன் சவுண்டே தெரியும் நினைக்கிறேன். சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே தண்ணி இருக்குது, இங்கே கிளியராக இருக்குது தெரியாது. சரி, அந்த தண்ணி தவளை சவுண்டும் உங்களுக்கு நல்ல சவுண்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்லிப்பானால் தண்ணியில் தான் விழுவோம். உங்களுக்கு மேலே ஏறி நல்ல வியூ காட்டுறேன். உங்களோட நம்ம முருகன் அங்கே இருக்கிற நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க பாறையில் இருக்கோம். இதுதான் உச்சம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ டார்க்கில் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நைட் வந்துருக்கோம். இன்றைக்கி அடுத்து தைப்பூசம் திருநாள்னால உங்களுக்கு நம்ம நைட் வரை இங்கே இவ்வளோ கூட்டம் க்ரௌடு லைட்டு எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு மற்ற டைம் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போகலாம். சுற்றி ஒரு நல்ல வியூ நீங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நல்ல முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க ரொம்ப பக்கம். திருப்பூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் தான் வரும். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30-40 சேர்த்துக்கோங்க. நீங்கள் இருக்கிற பொறுத்தவரை தான் அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வராது. ஜஸ்ட் 1.5 hours ட்ராவல் தான். நிம்மதியாக நம்ம முருகனை தரிசிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்ல ஒரு வியூ ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆக்சுவலாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக வந்துட்டு வருத்தப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல வியூ. உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து காலையில் இதோட வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரம் ஹரி வ்ளாக்ஸ். காலேஜா? என்னடா காலேஜ்? எனக்கு எது கரெக்டாக இருக்குது? இது பத்தலை. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்குது. இது என்னன்னா என்ன தெரியல. என்னன்னு யார் கப்பிள்ஸாக வந்தாங்கன்னு தெரில. இல்லை, எனக்கு தான் சாமி பேராக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில. சாமி பேராக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சாமி பேர் இங்கே எழுத வாய்ப்பு இல்லை. இங்கெல்லாம் ஜோடி ஜோடியாக வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கப்பிள்ஸுக்கான நல்ல இடங்கிற மாதிரி தான் இருக்குது.
யாரும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க, அதனால் ஜோடி ஜோடியாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கு ஆலோசனை. நிறைய இடத்துல பார்த்தேன் ஹரியன், அங்கேயும் பார்த்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்களும் கரெக்டாக ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரையில் செதுச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா. இது நம்ம கோயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ. இது ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் வியூவு. நாங்கள் யதார்த்தமாக பார்த்தோம், இது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி பார்த்தோன்னே ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓ, யாரை நினச்சிட்டு வரைஞ்சாங்கன்னு தெரியல. ஏதோ சந்தோனப்பத்தில் அந்த புள்ள மேலே என்னடா உனக்கு அவ்வளோ கோவம், இவ்வளோ கன்றாவே வரைஞ்சிக்கிறங்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு யாருன்னு தெரியல. இது மேபி வரைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னு மட்டும் தெரியல, கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ என்ன கோவம் தெரியல. ஆக்சுவலாக சண்டேன்னு நினைக்கிறேன் அவங்க 2 பேர்த்துக்கு இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் நல்லாயிருக்கு ஒரு வகையில். நானும் நம்ம தம்பி சிவாவும் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு பார்த்தோம், உங்களுக்கு தெரியாது. நானும் நம்ம தம்பியும் இப்போ ரிட்டன் கீழே போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம கீழே போக வேண்டிய இடம். நானும் தம்பி கீழே போயிட்டு உங்களுக்கு இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறோம்.